வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் 10 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் அதை இறக்கிடலாம். அடுத்தது வெந்தயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் செவந்ததும் அதையும் எடுத்துடலாம். இதுதான் நம்ம நெல்லிக்காய் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அதில் இருக்க காம்பை நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூணையும் நல்லா வறுத்தாச்சு. இது ஓரளவு ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஓரளவு நைஸாக இருந்தால் போதும். இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் என்ன ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் தான் நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஏற்கனவே நம்ம பொடியை ஆட் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக போடுறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவை கரண்டியில் ஆட் பண்ணுங்கள். இது எண்ணெய் மேலே தெரிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றே போடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதனால் நீங்கள் கடாயிலே வதக்கிக்கலாம். தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் 1 கிலோ 2 கிலோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் தனியாக வேக வச்சுக்கிட்டால் போதும். நான் இப்போ கொஞ்சம் தான் பண்ணுறேன், அதனால் இதை நீங்கள் அப்படியே கடாயிலே வதக்கிக்கலாம். ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். இதோட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். க்ரீன் கலர்லேருந்து இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி, அதில் மிளகாய் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தனியாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணையும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பெரிய நெல்லிக்காயும் செய்யலாம், ஆனால் பெரிய நெல்லிக்காவை தனியாக வேக வச்சு செய்யணும். நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது. நெல்லிக்காயும் வெந்துருச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் வண்ண சமையல்.